என்ன என்னமோ சொன்னீங்க. பட்டையை வேற இறக்கி போடணும். அடியிலெல்லாம் பேஞ்சு போகுது. இது யாரா பார்க்குற வேலை? திறந்து முடிச்சுக்கிறது ட்ருன்னு அடிச்சுட்டு இருக்குமே. இதை திறக்கவே கூடாது. திறந்தாவே டருன்னு அடிச்சுட்டு இருக்கோம். அப்போ கழட்டி வச்சிடலாமா? ஓட்டையாக இருக்கு. நம்ம 585 வேறு டாப் போட கொண்டு போய் விட்டுட்டு அவங்க யார் என்ன பண்ணி வச்சுக்கிறான்னு தெரில. இப்போ தான் கொஞ்சம் கிளிப் எடுத்துருக்குறேன் ப்ரோ. உங்களுக்கு இருக்கிறத எடுத்து நாளைக்கு வீடியோவில் போட்டு விட்றேன். என்னையா தள்ளுறீங்க? டீசல் காலி பண்ணிட்டு வந்துட்டியா? இருக்குது அதான். சரி போகலாம். நாளைக்கு செப்பல் எடுக்கணும். எதுக்கு போட்டுக்கிறதுக்கு? இப்போ போட்டுக்கிறது இல்லை, அது செப்பல் தானே. டெய்லியும் ஒரு செப்பல் போடணுமா? டெய்லி ஆமாம், வண்டிக்கு ஒன்று போடணும். வீட்டுக்காரம்மா பார்ப்போம் ஒன்று போடணும். பரவாயில்லையா போடணும். தலைப்பை அடிச்சு விடும். சரிங்க, போய் யாருக்கிட்டே கட்டு அடிக்கிறாரு. கட்டு அடிச்சுன்னா உனக்கு கட்டு அடிச்சுருக்காங்க. பாட்டு போடக்கூடாது. உக்காந்துட்டா போதும். பாட்டு போடுறது தான் வேலை. அடிக்கணும்ப்பா. ஃப்ரீயாக கிடையாது. ஆயிரத்தியா 140 130 220 அது ரொம்ப திருச்சா இருக்குமே. 2000 கரெக்டாக போச்சு. கரெக்டாக இருக்குது. யார் இல்லைண்ணா ஆட்டோ மேன் எங்கே போச்சு தெரியல. ஆட்டோ ஆட்டோவில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்னடா பார்க்குறோம்? என்ன பண்ணுறாங்க? என்ன சொல்லுங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டுக்காரன் சொல்லாதே போய் ஓட்டுறான். காது போச்சுன்னா உழவு வர மாட்டேங்குது. 585 கூட பரவாயில்ல. 585 தான் மத்தியானத்துக்கு தான் போய் பார்க்கணும். ஓட்டிட்டு தான் போய் பார்க்கணும். என்ன பண்ணுறதா நம்ம ஓட்டி அப்படியே பின்னாடி தான் மற்றமா நிறுத்துவோம். ஒரு வண்டி நிற்குது. நாம் எதில் இறங்கணும்? இதில் இறங்கணும். முதல்ல நான் பக்கத்தில் தான் உட்காந்துருக்குறேன். ஓட்டி வைக்கிறேன். அப்புறம் என்ன தென்னம்பலா இப்போ அது ஒன்று தான் பாக்கியா? இதுதான் பாக்கி. சரி பார்த்து சந்தோஷ் காடு சண்டு காடு தானே. இதுதான் ஆமாம். வந்து அது மேலேயுமா? இல்லை அதில் நான் இந்த வித தட்டி எழுதிட்டு போனேன். எல்லாம் பரம் போட்டு வச்சுக்கிறியா? இல்லை, இந்த வயலில் மண்ணுக்கல். அதையா மரம் போட்டுருக்குற? மரம் போட்டு தான் ஓட்டின மண்ணுக்கல் எல்லாம். கையில் வெட்டுறதா கையில் வெட்டுறதா இருந்தால் தலை அதை எடுத்துகிட்டு மாற்ற மாடி விழுந்துருவேன். பிடிஎல் லெவரில் மட்டும் இந்த பைசன் பை கண்டாவே பயமாகுது. ஒரு சால் ஓட்டி அடிசாலுக்கு எடுத்து போடுறேன். குறுகல் ஓட்டி நெட்டில் ஓட்டி குறுகல் ஓட்டு. அப்புறம் ரொட்டாட் ஓட்டமாக இப்போ சல்லையாக இருக்கும்டா. நெட் ஓட்டி குறுக்கோட்டுறேன். மாற்றிக்கிட்ட
ஓரளவுக்கு பைசன்றையில் ஓட்டுற அளவுக்கு பைப்பில் மூளை ரெடி ஆயிடுச்சு. காலையில் 5 வேளை போய் இதில் தான் ஓட்டிட்டாங்க. வாழைப்பழம் மாதிரி மண்ணுக்கு தாட்டுக்குது. நாலு நாளைக்கு முன்னாடி ஓட்டமா ஈரமாக இருக்குது. இன்றைக்கி அப்படியே மண் அப்படி சூப்பராக இருக்குது. எப்போ சேடை கட்டி அடுத்த நாளே ஓட்டினா அப்புறம் என்ன அப்புறம் ஐப்பத்துக்கே போவோம். இப்போ தண்ணி கட்டுருக்குறாங்க ஓரங்க பாயில். எங்கள் சைடு இனிமேல் மேட்டுக்காடு வந்து தை மாசி பங்குனி இனிமேல் சித்திரை மாதம் தான் ப்ரோ. ஒரு 3 மாதத்துக்கு மேட்டுக்காடு வேலை கிடையாது. இதெல்லாம் வந்து கடலப்பருப்பு போடுற காடு தான். இனிமேல் தட்டு கொடுத்தாங்களா இனிமேல் கடலப்பருப்பு போட முடியல, சும்மா தான் கிடக்கும் எங்கள் ஏரியா ஃபுல்லாக. வேறு எந்த வேலையுமே பண்ண மாட்டாங்க. ஏதோ தண்ணி இருக்கிறவங்க பாருங்க. இப்போ இது சேடை கட்டி வச்சுக்கிறாங்க. இது பாருங்க எப்படி காஞ்சி போய்க்கிறது. இது சேடை கட்டி வச்சுக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ ஓட்டி போட்டு ஒரு 5-6 நாள், ஏற்கனவே சோளம் தான், ஓட்டி போட்டு ஒரு 5-6 நாள் கழித்து திரும்பியும் சோளம் தான் விதைப்பாங்க. கரெக்டாக இப்போ சோளம் வச்சா கரெக்டாக கடலப்பருப்பு போடுறதுக்கு வந்துடும். ஆனால் கடலப்பருப்பு போடுறாரா கேட்டால் இந்த வருஷம் நான் கடலப்பருப்பு போடுற ஐடியா இல்லைடா அப்படிங்கிறாரு. பாருங்க அங்கே போனதே ரேடியோ போட்டான். இவன் என்ன தான் பண்ணுறது? நான் ட்ரக்கில் தான் பாடுதுன்னு நினைக்கிறேன். இல்லை எந்த கோயிலில் பாடுதான்னு தெரில. அதனால் உங்கள் சைடில் இப்போ என்ன வெள்ளாமல் இப்போ முடிஞ்சோடனே ஏதாச்சும் ஓட்டுவீங்களான்னு சொல்லுங்கள். அந்த மேட்டுக்காடு அவ்வளோதான் முடிஞ்சுது. ஒரு வயக்காடு ஒரு 50-60 மணி நேரம் 5 கிலோ போட்டு ரொட்டாட்டர் ஓட்டணும். ஏன்னா அது பருத்திக்காடு. பருத்திக்காட்டுக்கு ஒரு 4-5 மணி நேரத்து வேலை இருக்குது. இதை முடிச்சுட்டு அதுங்காட்டி அவன் பையட் பை டாப் போட்டு கொடுத்தாங்கன்னா இது ஓட்டலாம். என்ன பக்கிப்புல ஓட்டலாம். அது சுற்றி முடித்த உடனே 5 கிலோ வேலை ஸ்டார்ட் ஆகிரும். ஆனால் என்ன சொல்கிறது, ஏதோ இந்த ஐட்டம் வெளியில் போகலான்னு ஐடியா பண்ணினேன். அது சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவும் செட் ஆகலை. 2-3 பேர் கூட நம்பர் கொடுத்தாங்க. கட்டுறப்பாரு ஏப்ரோ கழிச்சு விட்டீங்க, வெளியில் போக வேண்டியதானே அப்படின்னாங்க. வெளியில் போகலாம் தான், ஆனால் டிரைவர் இல்லைங்க நம்மக்கிட்ட. நாம் ஒண்டி தான் இருக்கிறோம். அஜித்தை கிட்ட நான் வெளியில் போகணுமாம்மா அப்படிங்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் பார்ப்போம். அப்புறம் ஏதோ ஒரு சீசனுக்கு வேணா வெளியே போகிற மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம். அது இல்லாத நம்மக்கிட்ட வெளியில் கொண்டுட்டு போயிட்டா அங்கே லோக்கலில் ஓட்டுறதுக்கு உழவு இல்லை, உழவுக்கு ஓட்டுறதுக்கு வண்டி இல்லை. ஏன்னா வெளியில் போயிடலாம், போனால் போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டு கூட போயிடலாம். ஆனால் வெளியில் போயிட்டால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா 4-5 லட்ச ரூபாய்க்கு மேலே வெளியில் மாட்டிக்கிட்டு ப்ரோ. எல்லாம் அக்கௌண்ட் கடங்கட்டாக ஓட்டிட்டு வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஏதோ இந்த ஐட்டம் வந்து பருத்திக்காட்டு ஓட்டினா தான் ஏதோ பருத்தியை போட்டு கொஞ்சம் கவனிப்பாங்க. கண்டு ஓட்டாக விட்டுட்டு போய் வேறு வண்டிக்காரன் உள்ளே பூந்துட்டாங்க, ஒத்த பைசா வாங்க முடியாது. சரி இந்த வருஷம் தானே போட்டிருக்கிறோம். போட்ட வருஷமே வந்து நம்ம ஓட்டணும்லாம் இல்லை, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஆண்டவன் இந்த வருஷம் தான் நல்லா போயிடுச்சு. அடுத்த வருஷம்னாச்சும் பார்க்கலாம். மாப்பிள்ளை மண்ணு தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் அந்த பரம்பு போட்டதில் இருந்து யார் யார் உங்கள் ஏரியாவில் வந்து பின்னாடி மண்ணு தள்ளி ஓட்டுவீங்கன்னு சொல்லுங்கள் ப்ரோ. எங்கள் சைடு எல்லாமே பாருங்கள். இப்போ இது மட்டமாக காட்டுறோம் பாருங்கள். இந்த மூளை எவ்வளோ பள்ளமாகுது. முன்னெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மம்டி போட்டுக்கிட்டு வெட்டிக்கிட்டு கிடப்பாங்க. இப்போலாம் யாருமே அந்தளவுக்கு போகிறதில்ல. ஓன்லேயே வண்டியிலே தள்ள சொல்கிறாங்க. 4 வீல் டிரைவாக இருந்தால் மண்ணு தள்ளுறதுக்கு சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏன்னா அது 4 வீலும் சுற்றிக்கிட்டு பின்னாடி தள்ளுதில்ல, அதனால் எப்படியோ ஒன்று மண்ணை தள்ளிட்டு போயிடுது. ஆனால் 2 வீல் டிரைவரில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மண்ணை கொண்டு போகணும். ஒரே மட்டும் மண்ணை கொண்டு போகணுன்னு ஆசையும் பட்டோம்னாலும் போகாது. அப்படியே போய் ஸ்டக் ஆகிட்டு இன்னும் டயர் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் 4 வீல் டிரைவில் போகுது. ஆனால் கை செட்டுக்கு இது கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. 4 வீல் டிரைவில் கை செட்டு முடிஞ்சு போயிடும். 4 வீல் டிரைவில் பொறுத்த வரலாம் போகலாம், லிமிட்டாக போய்க்கலாம். உங்கள் சைடெலாம் வந்து கலப்பையெல்லாம் மண் நீங்கள் தள்ளுவீங்களா இல்லை காட்டுக்காரர் தள்ளுவாங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
ஓகே, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வீடியோவில் கமெண்ட் பார்த்துடலாமா? ஆனந்தோட வீடியோவோட கமெண்ட் பார்க்க போகிறோம். அப்புறம் சந்தை எங்கள் ஏரியாவில் நோ ரீப்பர் நோ கட்டர் ப்ரோ. என்ன ஏரியா ப்ரோ? அந்த சைடெல்லாம் ஆளுங்க ஃபுல்லாக இருக்கிறாங்களா? சண்டேன்னு ஒரு நம்பர் சொல்லிக்கிறாரு. அடுத்து சிவபிரகாஷ் 9168 ப்ரோ. வண்டி மாற்றுவா ஐடியாவை ஓட்டுங்க. மாற்றுவா வண்டி மாற்றுவ ஐடியாவில் ஓட்டுங்க. லோ தேர்டில் ஹை பஸ்ட்டில் ஓட்டுவோம் ப்ரோ. 9 RPMல. ஓ, இவன் தலைவர் ஒன்லி ஹை ஃபஸ்ட்டு தான் ஓட்டுறாரு. அடுத்தது லானி பாய் 3608 ப்ரோ. 275க்கும் 575க்கும் என்ன வித்தியாசம்? நல்ல வித்தியாசம் இருக்குது ப்ரோ. 275 பழைய மாடல் இன்ஜின், அதாவது எப்படி சொல்கிறது, டிஏன்னு அதில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒன்லி 275 மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ வர 275 வந்து டிஏன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஏ இன்ஜினை பொறுத்த வரலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, எவ்வளோ கூலிங் ஷாட்லேயும் வந்து ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகிரும். இதே வந்து அதில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதில் இது 72 நல்லாயிருக்கும் 575. 275 வந்து 575 ஈடு கொடுக்குமான்னு தெரில. அதனால் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் 275 தானே அப்கிரேட் ஆகி 575 வந்து தான் நல்லா வண்டி வந்தோம். அதனால் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ப்ரோ. அது இன்றைக்கி வண்டிக்கு அன்றைக்கி 275க்கு பழசுக்கு ஈடாக தான் எப்படி சொல்கிறது, பழசு வண்டி இன்றைக்கி புது வண்டி 575 வெயிட் வராது. ஆனால் இருந்தாலும் சொகுசு இருக்குது. அடுத்து பேலர் வீடியோ குணா ப்ரோ. மஹேந்திரா 585 4x4 கொபோட்டோ 45 4x எந்த மாடல் பெஸ்ட்டு? எப்படி சொல்கிறது, கொபோட்டோவுக்கும் மஹேந்திராவுக்கும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மஹேந்திராவோட கொபோட்டோவில் வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஓகேவா? ஆனால் வந்து நல்லாவும் இருக்குது. ஏன்னா போஸ்டோக் வால்வு இன்ஜினெல்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் எந்த குறையும் சொல்கிறதில்ல. இழுவை எல்லாமே நல்லா இருக்குது. ஏதோ ஒரு ஜாமானம் இது கட்டாகி போச்சா உடஞ்சி போச்சுன்னா நம்ம மஹேந்திராவில்னாச்சும் ஏதோ இன்றைக்கெல்லாம் இன்னொரு 4 நாள் கழித்து வாங்கி தருவாங்க. கொபோட்டோவில் ஸ்பேர்ஸ் வந்தால் தான், ஏன்னா கம்மியான ஸ்டோரும் தான் இருக்குது. அதனால் வந்து கொபோட்டோவில் வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கம்மி. அதுவெல்லாம் இந்த கொபோட்டோவில் வந்து ஸ்பேர்ஸோட ரேட் எவ்வளோன்னு தெரியல ப்ரோ. அக்யூரேட்டாக நமக்கு அது தெரிஞ்சால் தான் சொல்லணும். அதனால் கொபோட்டோவை பற்றி நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அடுத்தது வேறு யாராச்சும் செல்வம் அண்ணா பேலரோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ போடுவேன். ஓகே ப்ரோ, வைக்கிபிள் ஓட்டும் போது நான் ஃபுல்லாக எடுத்து போகிறேன் நண்பா. அடுத்து ராஜ்குமார் பேலர் ஓட்டுறதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்? ஓட்டுருவோம். அடுத்து அஜய் பேலர் ஓட்டும்போது மாஸ்க் இல்லாமல் துணி கட்டிக்காங்க ப்ரோ. ஓவர் டஸ்ட்டு உடம்புக்கு ஆகாது. உண்மை தான் ப்ரோ. அது சேரில் சரி பிடிக்குது உடனே, அப்புறம் தொண்டை கட்டிக்குது. அடுத்து கார்த்திகேயன் கமெண்ட் ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க? அப்படித்தானே ப்ரோ, படிச்சுட்டு தான் ப்ரோ இருக்கிறேன். எங்கே டைம் இல்லை, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து முருகன் MN444 ப்ரோ. சேலமில் எங்கே? சேலம் ஆர்டிஎம்டி ப்ரோ. அடுத்து செல்வநாதன் 7041 ப்ரோ. சுண்டு வரமாட்டாரா ப்ரோ? சுண்டு வேறு வண்டிக்கு போயிட்டார் ப்ரோ. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிரைவர் இவன் ரெகுலராக வரான், அதனால் சுண்டு வேறு வண்டிக்கு போயிட்டுக்கிறான் ப்ரோ. அடுத்தது அபிட்டோ புருனிராஜ் ப்ரோ. இந்த மாதிரி பிரேக் பிடிச்சி சுற்றினா டர்ன் பண்ணும் பிரேக்கில் சவுண்டு வருது ப்ரோ. மஹேந்திரா 575 டெக் பஸ்ஸில் சவுண்டு வருதா? எதனாலும் தெரியலையே. ஆனால் நம்மளதில் வரல ப்ரோ, நம்மளது வரல. அது எதனால தெரில. கம்பெனிக்காரர் கேட்டு சொல்கிறேன். அரும் பிரகாஷ் 26247 அண்ணா வண்டியில் வைப்ரேஷன் வருதா? இல்லை ப்ரோ, அவ்வளோலாம் வைப்ரேஷன்லாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது சஞ்சய் 4028 ப்ரோ. எங்கள் வண்டியில் இப்படி பிரேக் அடித்தா தர்ன்னு சவுண்ட் வருது. 2 வீல் டிரைவ் ப்ரோ. என்ன மாறானம் என்ன காரணமாக இருக்கும்? என்ன ப்ரோ 2-3 பேர் சொல்கிறீங்க, தெரியலையே. இது கேட்டு பார்க்குறேன், அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்குறேன். அடுத்தது பாரத் டிராக்டரோட ப்ரைஸ் சொல்லுங்கண்ணா. நான் எடுக்கும் போது 9,500 என்னமா ப்ரோ. இப்போ என்ன ரேட்டுன்னு தெரில. 585. அடுத்தது செல்வம் நீர் ஒரு நல்ல வேலைக்காரன் என்று தினம் எழுதி கொண்டே இருக்கிறாய். சகோ வாழ்த்துக்கள். ஏன் ப்ரோ காமெடி பண்ணுறீங்க? எல்லாம் நானும் உங்களாட்ட ஒரு சாதாரண மனுஷன்தான், இப்படி பெருமைப்படுத்தாதீங்க.
ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தப்பாக இருக்கிறது எடுத்துக்குவாங்க. தப்பு இல்லைனா அண்ணா நீங்கள் மாற்றி சொல்கிறீங்கண்ணா அப்படின்னு சொல்லி கமெண்ட்லேயே வரும். நீங்களே பார்ப்பீங்க கமெண்ட்டை. நம்ம வந்து எல்லாம் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்ல கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். தெரியாதவங்க பயன்படுத்திக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிங்க அதை பார்த்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். இந்த பையன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்தது கார்த்திகேயன். அடுத்த வீடியோவோட கமெண்ட். கார்த்திகேயன், வண்டியில் இருக்கிற பிடிஓ சாஃப்ட் ஹைட் விட உங்கள் ரொட்டேட்டரில் இருக்கிற பிடிஓ சாஃப்ட் ஹைட் அதிகம். நல்லா தான் கூட கடன்னு அடிக்குது. நாங்களாம் 500 பேர் ரிவேஸ் போனால் பிடிஓ ஆஃப் பண்ணிவிட்டு மட்டும் யூஸ் பண்ணுவோம் சோனாலிக்காவில். ஆமாம் ப்ரோ, நாங்களும் வந்து ரிவேஸ் போகும்போது வந்து பிடிஓ ஆஃப் பண்ணிட்டு தான் போவோம். அப்படியே போனோம்னா கடன்னு அடிக்கும். முடிஞ்சளவுக்கு ஆஃப் பண்ணிட்டு போகிறது சேஃப்டி தான், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து நவீன் 65 46 நான் ஒரு வருஷத்தில் மேலே பார்க்குறேன் ப்ரோ. டாப் போட மாட்டேன். கூட விட்டுட்டேன் ப்ரோ. நாளைக்கு வீடியோவில் வரும் பாருங்கள் டாப் வீடியோ. நம்ம ஒரு சேனல் ப்ரோ. டெக்ஸாஸ் 36 பிளேட் ரொட்டேட்டர் பெர்ஃபார்மன்ஸ். 36 பிளேடில் கத்தி இல்லை. சரி போடலாம் இருங்க. அடுத்தது சூப்பராக இருக்குது. அடுத்தது என்ன சூப்பராக இருக்குது? பிரவீன் சதவாஸ் 36 MF 254 சூப்பராக இருக்கு அண்ணா. தெரியல ப்ரோ, அந்த வண்டியை பற்றி எனக்கு இன்னும் பெருசாக தெரியல. அடுத்தது அர்ஜுன் 744 XT எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ப்ரோ ஃபாரினுக்கு தேங்காய். எதுக்கு இவ்வளோ ரேட்டு விற்கிதுன்னு தான் தெரில. எங்கள் ஊரில் தேங்காய் ரேட்டு கல்லெண்ணெய் ரேட்லாம் ஊரை விட்டு ரேட்டு போகுது. அடுத்து நவீன், கார்த்தியே இல்லை ப்ரோ. எங்கே எல்லாம் வேலை டைம் ப்ரோ. நான் நம்ம வண்டிக்கிட்டே ஆகிறத பெரிய விஷயமாகுது. அதனால் போகிறதுக்கு டைம் இல்லை. இந்த டைம் சீசன் டைம். இன்னொரு 1 மாதம் கழிச்சா தான் நான் வைகாடு பட்டறையெல்லாம் ஓட்டினா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போ தான் எல்லா வண்டியும் சுற்ற முடியும். தீபா KM 575 ப்ரோ. ஆத்து டாப் போடுங்க ப்ரோ. அது இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, அதில் தென்னை மரத்துக்கு தான் ப்ரோ எனக்கு செட் ஆக முடியுது ஆத்தூர் டாப். அதனால தான் நான் தென்னை மரத்துக்கு எங்கள் சைடு வந்து ஆத்தூர் டாப் போட்ட வண்டியை வந்து தென்னந்தோப்பு கூப்பிட்றதில்ல. அதனால் வந்து நாங்கள் ஆத்தூர் டாப்பு நான் எதிர்பார்றதில்ல. அடுத்தது பார்த்தசாதி 5492 எங்கள் ஏரியாவில் தேங்காய் எண்ணெய் லிட்டரு 200 பரவாயில்லையே. தேங்காய் எண்ணெய் 200 பரவாயில்லையே ப்ரோ. என்ன ஏரியா ப்ரோ உங்கள் ஏரியா கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. யாருக்காச்சும் தேவைப்பட்டா போய் வாங்கிக்காங்க ப்ரோ. அடுத்து நான் தினேஷ் 6032 ப்ரோ. என்னோட ட்ரேட்டரில் டாப்பு இருந்தும் நான் சைலன்சரை பெண்டு பண்ணிட்டேன் ப்ரோ. சோனாலிக்கா ட்ரேட்டர் சவுண்டு அப்படியே சுராஜ் மாதிரி மாறிச்சு ப்ரோ. இந்த தோப்பு நான் மரமட்டையார ஓட்டுனா இது தான் ப்ரோ சல்ல. கொஞ்சம் நம்ம கலப்பையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சைலன்சர் போய் மரத்தில் மாட்டிக்கும். அடுத்து நவீன் ப்ரோ, ட்ரைபேட் செட் பண்ணி வீடியோ போடுங்க. டாப் மட்டும்னா அப்புறம் கேப்பில் கோபுரோ வைங்க ஷூட்டுக்கு. ப்ரோ நீங்கள் எங்கேயோ யோசிக்கிறீங்களே ப்ரோ. பார்ப்போம் ஃபியூச்சரில் அப்படி ஒரு லக் இருந்தால் பார்ப்போம். அடுத்து மித்ரன் டிராக்டர் லைஃப் ப்ரோ. உங்கள் சைடு ஃபீல்டு வெரி ரிஸ்க் டேஞ்சராக இருக்குது. எங்கள் சைடு ஃபீல்டு பரவாயில்ல ப்ரோ. தேங்க்யூ நண்பா. அடுத்து லாட்ஸ் வா ப்ரோ. ஜாண்டியர் டிராக்டரில் எடுங்க ப்ரோ. நியூ பிராண்ட் ட்ரை பண்ணுங்கள். பார்க்கலாம் ப்ரோ. எங்கே ப்ரோ எடுக்கிறது வட்டியார் ப்ரோ கட்டுறது. மண்ணு தள்ளலாம்ல, மண்ணை தள்ளிவிட்டு அப்புறமேட்டு ஓட்டு. ஆ ஆ ஆ அடுத்தது சரண் கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ. 540 எக்கனாமிக் ஓட்டுறீங்களா? இல்லை ப்ரோ, 540 தான். தேஞ்சு போனால் கத்தி தேஞ்சு சுத்தமாக தேஞ்சு போட்டால் மட்டும்தான் எக்கனாமிக் யூஸ் பண்ணுவோம். இல்லைனா 540 மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். செஞ்சிருக்கும் ப்ரோ. டாப் எப்போ ஃபிட் பண்ண போகிறீங்க? ஆல்ரெடி விட்டுட்டோம் ப்ரோ. வீடியோவும் எடுத்துட்டேன். நாளைக்கு வீடியோவில் ஒரு பிட்டு போட்டு விட்றோம் ப்ரோ. பார்க்கலாம், எல்லோரும் பாருங்கள். ஏதோ எங்களால் முடிஞ்சதை கேப்சர் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது மலதி செட். அடுத்தது கேடி பாலா பாபு 9605 டிராக்டர் ஆப்ரேட் பண்ண M1 ப்ரோ. இல்லை ப்ரோ, ரொட்டேட்டர் வந்து எங்கள் சைடு வந்து லோட் செகண்டு தான். M1 கிடையாது, லோட் செகண்டு தான். அடுத்தது பாலா ஜெயவேல்
வீடியோ சூப்பர் ப்ரோ. வீடியோ வீடியோ போரா இருக்கிறது தான் ப்ரோ எடுத்து போட முடியும். நான் என்ன பண்ணிட்டோம். அடுத்து அர்ஜுன். எங்கே ப்ரோ தோப்புக்காரங்க மட்டை விட்டு சொன்னால் யாரும் வெட்ட மாட்டேங்கிறாங்க. நாம் தான் பார்த்து ஓட்டிக்கணும். அதுவே நம்ம தான் தென்னந்தோப்பு ஓட்டுனா இதே தான் சல்ல. ஏடா மாப்பிள்ள மண்ணு தள்ளுறல எத்தனை பாருங்க. அடுத்து நவீன் அழகு ப்ரோ ஜேடி. அடுத்தது நவீன் ஜேடி. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா இந்த காணும். நவீன் அழகு 71-14 ப்ரோ ஜேடி 50-45 36 பிளேடுக்கு எக்கனாமிக்கில் 4 லிட்டர் போகுது. போகும் ப்ரோ. 36 பிளேடுக்கு 4 லிட்டரு அதிகம் தான் ப்ரோ. 45 ஹெச்பி 4 லிட்டர் போடா. எனது 50 ஹெச்பியே 42 பிளேடுக்கே 4 தான் ப்ரோ போகுது. அடுத்தது நித்திகா. கண்ணு பட்டுரும் ப்ரோ. எதுக்கு ப்ரோ? என்னமோ சொல்லியிருப்போனாட்டுக்குது. அது என்ன சொன்னான்னு தான் எனக்கும் தெரில. அடுத்தது மறுபடியும் வந்து பைசான் பையில் இதே ஆம்பு கலப்பு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், பார்க்கலாம். அதோட கமெண்ட் பார்ப்போம். 5 கமெண்ட் வந்துருக்குது. அடுத்தது பாஸ்கரன் 61-44 மகேந்திரா பைசான் பை எதுக்குத்தான் எந்த வருஷம் எத்தனை வருஷம் ஆகுது தம்பி? ஆனால் இது வந்து 2011 மாடலுங்கண்ணா. 8வது மாதத்து வண்டி. இதை நான் தான் புது வண்டியாக எடுத்தது. இது வரலாம் ஒரு 24,000 மணி நேரத்துக்கு பக்கமாக ஓட்டிட்டேன். ஆனால் இது வரலாம் வந்து நான் என்ன வேலை செஞ்சேன்னா ஒரு ஐட்டம் ஹைட்ரோலிக் வேலை செஞ்சுருக்கிறேன். வருஷம் ஒரு ஐட்டம் ஆயில் ஃபில் மாற்றி போடுவேன் பெரிய வீலுக்கு. அது எதனால் மாத்திரன்னு கேட்டோம்னா நான் சேர் ஓட்டுறதுனால ஆயில் ஃபில் பிடிக்கும். வேறு வண்டிக்கு என்ன பெருசாக செலவு பண்ணிக்கிறேன். இப்போ போன வருஷம் நம்ம வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. போன வருஷம் கியர் பாக்ஸில் ஒரு பல்லே ஒன்று வளைஞ்சி போச்சு. அது எதனாலனா சேத்தில் பெரிய வண்டி இறங்கி போச்சுன்னு இது கேஜுவல் மாட்டி இழுத்து வளைஞ்சி போச்சு. அதனால் வேறு இதில் வந்து ஒரு ஐட்டம் ரேடியூட்டர் மாற்றிருக்கிறேன். டயரை வந்து 5 செட்டு டயர் வந்து 4 செட்டு மாற்றிருக்கிறேன். நான் பண்ணினது இந்த வண்டிக்கு இவ்வளோ தான் செலவு. ஆனால் இதுதான் கஷ்டப்பட்டு எனக்கு அதுதான் சம்பாரிச்சு கொடுத்த வண்டி. ஒருத்தர் சொல்கிறான் இதை விட்டுட்டு புது வண்டி எடுத்துக்காங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க. இது விற்கிறதுக்கெல்லாம் மனசு இல்லை ப்ரோ. உண்மை சொல்ல போனால் அந்த நேற்று எடுத்தால் 4 வீல் டிரைவ் கூட விற்பனை தவிர. ஆனால் இதை வைக்க மாட்டேன். ஏன்னா இது விற்றாலும் ஒன்றும் பெருசாக போகாது ப்ரோ. நீங்களே சொல்லுங்கள். இதோட மார்க்கெட்டு இன்றைக்கி எஃப்சியே கட்டாகிருக்கு. இனிமேல் இதுக்கு வந்து எஃப்சி பண்ணணும். 2021னா 11னா கணக்கு போடுங்க. எஃப்சி முடிஞ்சு 2 மாதம் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து போதுண்டா. இனிமேல் வந்து இதுக்கு 5 வருஷம் எஃப்சி பண்ணணும். பார்க்கலாம். இந்த வேலைக்கு அப்படியே இருந்திருக்கலாம். மேலாவல புடி மூளைக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மண்ணு தள்ளிட்டு அப்புறமேட்டு ஓட்டுறாராம். அதனால் இந்த பைசான் பை பற்றி அவ்வளோதான் ப்ரோ வரலாறு. இப்போ தான் வந்து இன்ஜின் சுத்தமாக உக்காந்து போச்சு. கண்டிப்பாக வந்து நான் அடுத்த வருஷம் சேர் இறக்குங்காட்டியும் இன்ஜின் வேலை செஞ்சுட்டு தான் நான் சேரே இறக்கி ஆகணும். டாப் வீடியோ கேட்டிருக்கிறீங்க ரஞ்சித் கீரா வலை பவர் டில்லர் யூஸ் பண்ணுற மாதிரி 1.5 ஏக்கரா தான் போகும் ப்ரோ. 1.5 லிட்டர் தான் போகும் பவர் டில்லரா. ஆனால் அவர் சொல்கிறது 3 லிட்டர் சொல்கிறாரு. ஜெகதி வீடியோ சூப்பரானா. அண்டு 585ல் பிளாட்ஃபார்மில் இருந்த டாப் ஹைட் சொல்லுங்கள் அண்ணா. அண்டு 605 போடுங்க அண்ணா. கண்டிப்பாக ப்ரோ நான் எல்லாமே அப்டேட் சொல்கிறேன். டாப்பும் போட்டிருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் ஒரு நூல் ஹைட்டாக தான் இருக்குது. இந்த வண்டி கணக்கு பண்ணும்போது ஒரு நூல் ஹைட்டு தான், வேறு வழி இல்லை. ஏன்னா டாப் வந்து அந்த போல்ட்டு டைப்பு பெல்ட்டு போட்டு போல்ட்டு டைப் போடலான்னு. அதனால் கொஞ்சம் ஒரு நூல் ஹைட்டாக தான் இருக்குது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்தது
சுரேஷ் குமார் ப்ரோ, கலப்பிற்கு பின்னாடி மட்டம் அடிக்கிறதுல அது என்ன யூஸ்? மட்டை அடிக்கிறது மட்டும்தான் ப்ரோ. அப்புறம் மூளைக்கு மண்ணு தள்ளும், இதுதான் அதோட யூஸு. அடுத்தது கணேஷ்குமார், 1.5 லிட்டர் தான் போகும். சின்ன வண்டி எல்லாமே 1.5 லிட்டர் தான் சொல்கிறாங்க. ஹாய் அண்ணா பால்கார் தம்பி. யார் சாமினி? யாராவது கேட்டுக்கிறாங்க. ஹாய் அண்ணா பால்கார் தம்பி. அதுக்கு இன்னொரு கமெண்ட் சொல்லிக்கிறார் பாரு, யார் சாமி நீங்கள்? ஓகே, அடுத்தது திரும்பியும் கிட்டே வந்துட்டோமா? இதில் படிக்கிறது பிரச்சனை இல்லை, எல்லாம் கிட்டக்கிட்ட வந்துருச்சு. அடுத்தது இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவோட கமெண்டு எல்லாம் டாப் வீடியோ தான் ப்ரோ அதிகமாக கேட்குறீங்க. சந்தோஷ் குரு 411 அண்ணா 585 ஷெடியூல் ஷிஃப்ட் ஆகுமான்னு கேட்டு ஃபிட் பண்ணுங்க ப்ரோ. ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்தால் தான் செட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கேட்டுட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். அதை கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. அடுத்தது டிராக்டர் டாப் வீடியோ ப்ரோ. நீங்கள் 5.5 என்ன விலையை எடுத்தீங்க? 9,15,000 நண்பா. 2 வருஷம் ஆயிடுச்சு. கிஷோர் பவர் 6312. மாமா ஹவ் ஆர் யூ? ஃபைன் மாப்பு. நவீன், யோ சீக்கிரம் டாப் வீடியோ போடுங்கய்யா, வந்துருச்சியா, கவலைப்படாதீங்கய்யா. 585 குறும்பு லோடிங் வீடியோ கமெண்ட் படிங்க ப்ரோ. 575 கரும்பு லோடிங் வீடியோ கமெண்ட் படிங்க. அது என்ன படிக்கலையா? போட்டுருவோம். அதில் யார் கமெண்ட் பண்ணிக்கிறா? அவரா? 575 கரும்பு ஓட்டினது அதில் 1 மாதத்துக்கு முன்னாடியே இருக்குமே. சரி இருங்க பார்க்குறேன் அதோட கமெண்டு. நான் ஒரு கமெண்ட் விட்டா கூட கரெக்டாக கண்டுபிடிச்சி போடுறாங்க. அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த கமெண்ட் படிச்சிட்டேன். பிரணவாஸ் நேச்சுரல் ஃபார்மிங் ப்ரோ. வீல் ஸ்லீப் ஆனால் ஸ்லீப் ஆகிற வீல் பிரேக் ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரோ, தான் வீல் ஸ்லீப் ஆகாது. இதை ஏற்கனவே நான் வீடியோ கமெண்டில் சொல்லிட்டேன் நண்பா. ஹலோ, பட்டற திறந்தா இருக்குது. அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஒரு வீடியோ கமெண்ட் பார்த்துருக்க மாட்டேங்க ப்ரோ. ஹலோ, பக்கத்தில் சொல்லிவிட்டு போ. குமாரனை எடுத்துகிட்டு வர சொன்னு சொல்லிவிட்டு போ. அதனால் இது கமெண்ட் படித்தாச்சு ப்ரோ. நான் கூட படிக்கலையான்னு நினச்சேன், நான் படித்தாச்சு. மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்டும் ஓரளவுக்கு படிச்சிட்டேன். பெருசாக வராது, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் பூமிநாதன் நெருஞ்சமி, டம்மி சென்சிங் போடலாம்ல ப்ரோ? இந்த டாப் உடம்பு தான் ப்ரோ எல்லாம் ஒவ்வொன்றா அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஷெடியூல் கியர் வந்திருக்கா? இருங்க ப்ரோ, அந்த 585 ஷெடியூல் கியரை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது டெவின் பெல்ட் பெஸ்ட் ப்ரோ. எங்கள் வண்டிக்கு பெல்ட் போட்டால் 7 வருஷம் ஆச்சு. பெல்ட்டு தான் ப்ரோ, அதுதான் முடிவு பண்ணிட்டேன். அதுதான் டாப்பே கொஞ்சம் ஹைட் பண்ணி போட்டிருக்குது. இதோட கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். பெல்ட் தான் பெஸ்ட்டு. 8,000 ரூபாய் ஆகும் பெல்ட்டு மட்டும். கூட அடுத்தது 36 பிளேடு பர்ஃபார்மன்ஸ் கேட்குறீங்க, போடுவோம். அடுத்தது எப்போ தான் டாப் வீடியோ வரும்? நாளைக்கு ஸ்டார்டிங் ஆயிரும் ப்ரோ. எடுத்துருக்கிறேன், அது ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட இல்லை. நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? மாப்பிள்ளை மூளைக்கு மண்ணை தலை சொன்னேன், என்ன பண்ணுறானே தெரில. அந்த தளவுலேயே நானும் 10 நிமிஷம் உட்காந்துருக்கிறேன். அந்த தளவுக்கு போனோம், இன்னும் தள்ளுறான். மூளையை ரொம்ப மேடு பண்ணி உயரம் பண்ணி போடுவானோ என்னன்னு தெரில. தலைவலி. சரி, ஏதோ காட்டுக்காரர் திட்டாத அளவுக்கு பண்ணி ஓடி பண்ணானா நமக்கு அது போதும். மாப்பிள்ளை அங்கேருந்து ஓட்டிகிட்டு வருவான்னு பார்த்தா இங்கேருந்து ஓட்டிகிட்டு போகிறோம் மாமான்ட்டு இங்கேருந்து ஓட்டிகிட்டு போகிறான். நம்ம பைசன் போய் சவுண்டு எப்படி ப்ரோ இருக்குது? இன்ஜின் நல்லா உட்கார்றது உங்களுக்கு தெரியுமே.
ஏன்னா இது கலப்பையாக இருக்கும் ஓடுது. இதே காஞ்ச காடாக இருந்தால் நல்லா லோடு எடுத்து ஓடும். இது மண் ஃப்ரீயாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே அப்படியே பஞ்சு மிட்டாய் மாதிரி கிழிச்சிட்டு இருக்குது. இது எங்கள் சைடு வந்து இது வந்து ஆப்புக்கொழு. இது ரேட் அதிகம். ஒரு 4-5 வண்டிக்காரர்கிட்ட தான் இருக்குது. மீதி வண்டிக்காரர்கிட்டலாம் அந்த கலப்பு இல்லை. மீதியெல்லாம் வந்து புல்கொழுவு. அது வந்து இதோட 5000 கம்மி. அந்த கலப்பு தான் வச்சுக்கிறேன். அது அந்த கலப்பில் என்ன ஒரு பிரச்சனைன்னா 9 கலப்பையை மாட்டுற கலப்பையே பட்டையாக மாற்றலாம். கல் மாட்டினா அந்த பட்டை நிமிந்து போயிடும். அதுதான் அந்த கலப்பில் இருக்கிற ட்ராப் பாயிண்ட்டு. இது அப்படி இல்லை, எப்படி வேணாலும் போட்டு இழக்கலாம். அவ்வளோ திடீர்னு பட்டை வளையாது, உடையாது. மாப்பிள்ளை வேறு செட்டு போடுறதுக்கு இல்லைன்னு கிடக்குறான். சரி ப்ரோ, மாப்பிள்ளை ஓட்டிக்கு வரட்டும், நாமளும் ஆஃப் பண்ணுவோம் ஜெட்டை போட்டு. ஓகேங்கம்மா, மாப்பிள்ளை ஒரு வழியாக முடிச்சிட்டார். நாளைக்கு டாப் வீடியோ வர கமெண்ட் பார்ப்போம்.